அண்மை செய்தி. அதிகனமழை காரணமாக நீலகிரி கோவைக்கு NDRF விரைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தேசிய பேரிடர் மேலாண்மை கொண்ட 2 குழுக்கள் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்துக்கு விரைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் மீட்பு உபகரணங்களுடன் இன்று காலை கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது அங்கு விரைந்திருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படையுடைய சீனியர் கமாண்டர் அகிலேஷ்குமார் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர் கோபிநாத் தலைமையில 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு விரைந்திருக்கின்றனர். ஏற்கனவே நேற்றைய தினமே 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என 7 மாவட்ட ஆட்சியர்களோடு பேரிடர் மேலாண்மை துறை ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து மழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் மழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என ஏற்கனவே நேற்றைய தினமே பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்திய இந்த நிலையில தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கேட்டுக்கொண்டதன் பேரில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டம் வால்பாறையில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 2 குழுக்கள், ஒரு குழுக்கள் 30 நபர்கள் இருப்பார்கள். 2 குழுக்கள் கொண்ட 60 பேர் தற்பொழுது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 14, 15 ஆகிய 2 நாட்களுமே நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று, நாளை மறுநாள், அதே போல 14, 15 ஆகிய தேதிகளிலுமே கோவை மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழை மற்றும் மிக கனமழை, அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுவதன் காரணமாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தேசிய பேரிடர் மீட்பு படை 2 குழுக்கள் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு விரைந்திருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.